அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேட்டுவம் படம் திரைப்படத்தின் போது சண்டை பயிற்சியாளர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கீழ்வேலூர் நீதிமன்றத்தில் பிரபல திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் ஆஜரான நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, நாகை மாவட்டம் இளந்தமாவடி பகுதியில் பிரபல திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் நீலம் தயாரிப்பில் உருவாகும் வேட்டுவம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது படத்தில் முக்கிய காட்சியான கார் சேசிங் காட்சிகள் படமாக்கப்பட்டது. கார் ஒன்று வேகமாக ஓடி மேலே பறந்து கீழே காட்சி எடுக்கப்பட்டது. அந்த காட்சியில் ஈடுபட்டிருந்த சென் மாஸ்டர் மோகன்ராஜ் என்பவர் காருடன் மேலே பறந்து கீழே விழும்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் விழுந்ததில் உள்ளே சிக்கி வெளியே வர முடியாமல் உயிரிழந்தார். இது தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்டு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கீழையூர் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ப. ரஞ்சித், சண்டை கலைஞர் வினோத், திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான நீலம் தயாரிப்பு நிர்வாகி ராஜ்கமல், வாகன உரிமையாளர் பிரபாகரன் ஆகிய 4 பேர் வழக்கில் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று கீழூர் மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராக இயக்குனர் ப. ரஞ்சித் வருகை தந்தார். நீண்ட நேரம் தனது காரில் காத்திருந்த அவர் சுமார் 12 மணி அளவில் நீதிபதி மீனாட்சி முன்னிலையில் ஆஜரான நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து ப. ரஞ்சித் விடுவிக்கப்பட்ட நிலையில் ப. ரஞ்சித் தனது காரில் புறப்பட்டு சென்ற நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே 3 பேர் கீழையூர் காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென் மாஸ்டர் படப்பிடிப்பில் உயிரிழந்த நிலையில் வேட்டுவம் திரைப்பட படைப்பு தற்காலிகமாக நாகை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.